வணக்கம். இன்றைய செய்திகள். திருச்செந்தூர் அருகே ஆலந்தலை சுனாமி குடியிருப்பு பகுதியில் காதல் விவகாரத்தில் வாலிபரை ஓட ஓட விரட்டிச் சென்று வெட்டி கொலை செய்த பெண்ணின் தம்பி உட்பட 3 சிறுவர்களை போலீசார் தேடி வருகின்றனர். தமிழக பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலை மீது தொடர்ந்த அவதூறு வழக்கு தொடர்பாக திமுக எம்பி TR பாலுவிடம் சைதாப்பேட்டை நீதிமன்றத்தில் 2 மணி நேரத்திற்கு மேலாக குறுக்கு விசாரணை நடைபெற்றது. தமிழக பாஜக தலைவராக அண்ணாமலை இருந்தபோது கடந்த 2023 ஏப்ரல் 14ஆம் தேதி DMK ஃபைல்ஸ் என்ற பெயரில் பலரின் சொத்து பட்டியலை வெளியிட்டார். செய்தியாளர்களிடம் பேசுகையில் திமுக பொருளாளரும் எம்பியுமான TR பாலுவுக்கு 21 நிறுவனங்கள் இருப்பதாகவும் அவருக்கும் அவரது குடும்ப உறுப்பினர்களுக்கும் 10,000 கோடி ரூபாய்க்கு சொத்து இருப்பதாகவும் கூறினார். இதையடுத்து அண்ணாமலை மீது சென்னை சைதாப்பேட்டை நீதிமன்றத்தில் TR பாலு அவதூறு வழக்கு தொடர்ந்தது குறிப்பிடத்தக்கது. கடினமான மற்றும் சவாலான வளர்ச்சி பணிகளை கைவிடுவது காங்கிரசின் உள்ளார்ந்த பழக்கம். அக்கட்சியின் இந்த பழக்கத்தால் அருணாச்சல பிரதேசம் உட்பட ஒட்டுமொத்த வடகிழக்கு பிராந்தியமும் கடும் பாதிப்பை சந்தித்துள்ளது என்று பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். உத்தரப்பிரதேசத்தில் ஜாதி அடிப்படையிலான அரசியல் பேரணிகள் பொதுக்கூட்டங்கள் நடத்த அதிரடியாக தடை விதிக்கப்பட்டுள்ளது. அதேபோல போலீஸ் பதிவேடுகளில் ஜாதி தொடர்புடைய குறிப்புகளை பதிவிடவும் தடை விதிக்கப்பட்டுள்ளது. பொது அமைதி மற்றும் தேசிய ஒற்றுமைக்கு இவை அச்சுறுத்தலாக இருப்பதால் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. உத்தரப்பிரதேசத்தின் அயோத்தியில் உள்ள ராமர் கோவிலில் கடந்த நிதியாண்டில் 327 கோடி ரூபாயை வருவாயாக ஈட்டியுள்ளது. இதையடுத்து நம் நாட்டில் உள்ள பணக்கார கோவில்களின் வரிசையில் 4ஆம் இடத்தை பிடித்துள்ளது. டெல்லியில் உள்ள சிறையில் அடைக்கப்பட்டுள்ள இடைத்தரகர் சுகேஷ் சந்திரசேகர் தொடர்புடைய 200 கோடி ரூபாய் பண மோசடி வழக்கில் தன் மீது அமலாக்கத்துறை பதிந்த வழக்கை ரத்து செய்ய கோரி பாலிவுட் நடிகை ஜாக்லின் பெர்னாண்டஸ் தாக்கல் செய்த மனுவை உச்சநீதிமன்றம் தள்ளுபடி செய்துள்ளது. GST சீரமைப்பு அமலுக்கு வந்த முதல் நாளான நேற்று குளிர்சாதன இயந்திரங்கள், தொலைக்காட்சி பெட்டிகளின் விற்பனை அதிகரித்துள்ளது. சேவை துறையில் உலகமே இந்தியாவை நம்பி இருக்கும் காலம் விரைவில் உருவாகும் என்று ஆந்திர முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு தெரிவித்துள்ளார். பாலஸ்தீனத்தை தனி நாடாக அங்கீகரிப்பது ஹமாஸ் இயக்கத்திற்கு கிடைத்த பெரும் தோல்வி என்று பிரான்ஸ் அதிபர் இமானுவேல் மேக்ரான் கூறியுள்ளார். பிலிப்பைன்ஸில் ஏற்பட்ட கடும் புயல் காரணமாக 10,000 பேர் வெளியேற்றப்பட்டுள்ளனர். பிலிப்பைன்ஸை கடக்கும் புயல் சீனாவின் குவாங்டாங் மாகாணத்தை நோக்கி நகரும் என்றும் கணிக்கப்பட்டுள்ளது. பாலஸ்தீனம் என்ற நாடே இருக்காது என்று இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நேத்தன்யாகு எச்சரிக்கை விடுத்துள்ளார். பாலஸ்தீனத்தை தனி நாடாக அங்கீகரிப்பதாக இங்கிலாந்து, கனடா மற்றும் ஆஸ்திரேலியா ஆகிய நாடுகள் அறிவித்துள்ளது குறிப்பிடத்தக்கது. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் நாளை சந்திப்போம். வணக்கம்.